ஸ்நேகத்தோடு இருந்தாங்க. யோசேப்பு சகோதர ஸ்நேகத்தோடு இருந்தார். ஆதி பரிசுத்தவான்கள் எல்லா அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் சகோதர ஸ்நேகத்தோடு இருந்தாங்க. அப்போஸ்தலன் பவுல் எல்லா இடத்திலும் சகோதர ஸ்நேகத்தோடு இருந்தார். ஒரு இடத்துல பரிந்து பேசுறார் பாருங்க. ஒனேசிமுக்காக பிலமோன் கிட்ட பரிந்து பேசுறார். எப்படி தெரியுங்களா? என்னை ஏற்றுக்கொள்ளுவது போல இவனை நீ ஏற்றுக்கொள்ளணும். இவன் அடிமையா இருக்கல, முன்னாடி இவங்கிட்ட உங்ககிட்ட திருடிட்டு ஓடிட்டு வந்துட்டான், தவறு செஞ்சுட்டான், பெரிய குற்றம் செஞ்சுட்டான், இவனுக்கு தண்டனைக்குரிய தான். ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், ஊழியத்துக்கு உபயோகமா இருக்கிறான். ஆனா கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் என்னை ஏற்றுக்கொள்வது போல இவனை ஏற்றுக்கொள். சகோதர ஸ்நேகத்தை அப்போஸ்தலன் பவுல் எல்லா இடத்திலும் தீமோத்தேயு கிட்ட வெளிப்படுத்தினார், தீத்து கிட்ட வெளிப்படுத்தினார், ஹலோ பிலமோன் கிட்ட வெளிப்படுத்தினார், ஒனேசிமு கிட்ட வெளிப்படுத்தினார், மார்க்கு கிட்ட வெளிப்படுத்தினார், லூக்கா கிட்ட வெளிப்படுத்தினார். எல்லா இடத்திலும் பேதுரு குற்றம் செய்த போது, தவறு செய்த போது சகோதர ஸ்நேகத்தோடு கூட அப்போஸ்தலன் பவுல் அதை கண்டித்து உணர்த்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சகோதர ஸ்நேகம் இருக்குது? ஆமென். எத்தனை பேருக்கு சகோதர ஸ்நேகம் இருக்குது? சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும்.